ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சண்டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கூழ் ஊற்ற போகிறாங்க. ஸோ அது கூடவே வந்து என் தம்பியோட பர்த்டே. ஸோ டபுள் செலிப்ரேஷன் தான். ஸோ கூழ் ஊற்றுறதுக்காக எங்கள் வீட்டில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, கூழ் எப்படி காசுவாங்க, கருவாட்டு குழம்பு எப்படி வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபி வீடியோவாக இல்லாமல் ஒரு ஸ்லைட்டாக vlog ஆட்டம் இருக்க போகுது. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. இப்போ ஒரு 1 o'clock போல் நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூழ் காசுறதுக்காக மாவை கரைச்சி வச்சுருக்க போகிறோம். கூழ் எப்போவுமே பார்த்திங்கன்னா புளிச்ச மாவில் தான் காசுவாங்க கூழ். ஸோ அதுக்காக ஒரு நாள் முன்னாடியே வந்து மாவை நல்லா கரைச்சி புளிக்க விட்டுருவாங்க. கூழ் பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் தான் காச போகிறோம். இப்போ ராகி ஃப்ளார், அதாவது கேழ்வரகு மாவு எடுத்திருக்காங்க. இது 3 கிலோ அளவு இருக்கும். இதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்ருக்காங்க. பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க மாவை. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கூழ் நல்லா நீத்து போயிடும். அதே மாதிரி கட்டியாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். மாவு கரைச்சி முடிச்சாச்சு. இப்போது பாத்திரத்தை சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு உள்ள சாமி ரூமில் எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபர்மெண்ட் ஆகணும், நல்லா மாவு புளிக்கணும். அதுக்காக தான் ஒரு நாள் முன்னாடியே கரைச்சி வச்சிடுறாங்க. நாளைக்கு காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கும். மாவு புளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இதோட டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. நாளைக்கு காலையில் கூழ் காசுறும் போது இதை எடுத்து பார்த்தா போதும். சாட்டர்டே மார்னிங் வந்தாச்சு. 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ கூழ் காசு ஆரம்பிக்கலாம். இவ்வளோ பெரிய தவளை இல்லையா கூழ் காசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. கூழ் இது பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தவளை. 3 kg பிடிக்கும். இதில் வருஷம் காசுற அளவு பார்த்திங்கன்னா 3 kg தான். காசிட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த தவளையில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க. தண்ணி நல்லா காஞ்ச பிறகு அரிசி போடுவாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி ஆட் பண்ணுறாங்க. அரிசி பார்த்திங்கன்னா நொய் அரிசி இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அரிசிக்கு பதிலாக தினை, சாமை, கம்பு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1. 3 பங்கு மாவுனா 1 பங்கு அரிசி. இந்த ரேஷியோவில் காசி பாருங்கள், செம்மையாக இருக்கும் கூழ். அரிசி நல்லா வெந்து வரட்டும். நடுவில் கிளந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கிளற கரண்டியை பார்த்திங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வந்து ஒரு 50 years பழமையான கரண்டியாக. எங்கள் நானம்மா பீரியட்லவே வந்து இந்த கூழ் கசறதுக்காக கிளறதுக்காக செஞ்சாங்களாம்மா வீட்டில் ஆள் வச்சு. இது நீம் ட்ரீ இருக்குல்ல, அந்த ட்ரீயோட பார்க்கில் செஞ்சதுன்னு சொன்னாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் இது பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதனால தான் வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இங்கே பார்த்திங்கன்னா மாவு எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம நேற்று கரைச்சி வச்சுருக்க மாவு எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்குன்ட்டு. இப்போ இதை நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. இந்தளவு நல்லா புளிச்சு வந்தால் தான் கூழ் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை மண் மாதிரி இருக்கும். இப்போ அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ மாவு இந்த அரிசி கூட ஆட் பண்ணிடலாம். அம்மா பார்த்திங்கன்னா மாவு ஆட் பண்ணுறாங்க, தம்பி கலந்துட்டுருக்காங்க. ஒருத்தர் கிளற ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கட்டி தட்டாமல் வரும். மொத்தமாக அப்படியே மாவு ஆட் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே உருண்டை கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். குவான்டிட்டியில் செய்கிறதுனால இது கிளறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஷோல்டர்லாம் பெயின் எடுத்துக்கும். அதுக்கு எப்போவுமே வந்து அப்பா இல்லைனா தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இதை ஸ்லோவாக இது மாதிரி கிளந்துட்டே இருக்கணும். ஒரு 5 minutes போல். மாவு, தண்ணி, அரிசி எல்லாம் சேர்ந்து வரும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து கம்மியாகவும் அரிசி ஜாஸ்தியாக போட்டு கூழ் காசுவாங்க. பட் அது பார்த்திங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் இந்த 3:1 ரேஷியோவில் 3 பங்கு மாவு 1 பங்கு அரிசி ரேஷியோவில் காசி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூழ். அரிசி மாவு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக விட்டு எடுத்தால் போதும். என்னடா ஒரு
போஸ்ட் மாதிரி நாட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இது அந்த உடன் ஸ்பூன் தான். இப்படி நடுவில் வச்சா ஈவனாக எல்லா சைடும் குக் ஆகுன்றதுக்காக நடுவில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கூழ் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மம்மா வந்து கருவாடை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. கூழ்னாலே ஸ்பெஷல் வந்து எல்லாமே நான்வெஜ் ஐட்டம்ஸாக தான் இருக்கும். அதுவும் கருவாடு இல்லாமல் கூழ் இருக்கவே இருக்காது. இது பார்த்திங்கன்னா வாழைக்கருவாடு. இது கிடைக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு. அம்மம்மா ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சுங்க இந்த டைம் லாக்டவுன் பீரியடில் கருவாடு. அதுவும் ரேட் வேறு ரொம்ப ஹெவியாக இருந்தது. எப்படியோ மேனேஜ் பண்ணி வாங்கிட்டோம் கொஞ்சமாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாயிலை உடைக்க போகிறோம். ப்ளஸ் அது கூடவே வேப்பிலையும் உடைக்க போகிறோம். நம்ம வீட்டு எதிர்க்கவே மாமரம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மாயிலையை டேடி உடச்சிடுவார், நம்மளுக்கு எட்டாது. ஸோ நம்ம இப்போ வேப்பிலை உடைக்கலாம். இதுக்காக மாடிக்கு போகலாம். டெரஸில் போனால் ஈஸியாக உடச்சிடலாம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தில் தான் உடைக்க போகிறோம். டெரஸ்க்கு போகலாம் வாங்க. டெரஸ்க்கு வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டெரஸில் ஒரு ஜிம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் மென். இப்போ லாக்டவுனால் மூடி இருக்குது. இந்த வேப்பிலையை தான் உடைக்க போகிறோம். பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா எல்லாம் தூரம் தூரமாக இருக்கே. யூஸ்வலாக இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே படர்ந்து இருக்கும், அப்படியே மரம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க போல். தூரம் தூரமாக இருக்குது. சரி, வீடியோ எடுத்துகிட்டே என்னால் இப்போ உடைக்க முடியாது. நான் உடச்சிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இங்கே அறுக்க முடிஞ்சதுனால எல்லாமே கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்குது. இழுத்து அறுக்கிற மாதிரி இருந்தது. பட் நம்மளுக்கு பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஹைட்னால் ரொம்பவே பயம். கீழே பார்த்தா பக்குன்னு இருந்துச்சு அப்படியே. சரி, கீழேயே போய் உடச்சிருவோம், எதுக்கு இந்த ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இப்போ இது வரைக்கும் போதும். இப்போ கீழே நம்ம காமிச்சலாம், அந்த இடத்துல போயிட்டு மிச்சத்தை உடச்சிக்கலாம். கீழே போகலாம். இந்த வேப்பிலை எதுக்கு உடைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தோரணம் மாதிரி கட்டுவாங்க. தோரணம் கட்டி வாசப்படியில் கட்டுவாங்க. அதே மாதிரி வந்து நாளைக்கு கூழ் ஊற்றுறோன்னு சொன்னால அந்த கூழ் கரைச்சி வச்சுருக்க பாத்திரத்தில் வந்து கட்டுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து வேப்பிலையை உடைச்சிட்ருக்கோம். தோரணம் கட்டும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இப்போ கீழே வந்தாச்சு. இந்த பாயிண்டில் இங்கே இருக்கிறது தான் உடைக்க போகிறேன். அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா கிட்டக்காவே இருக்குது, அங்கே போய் உடச்சிக்கலாம். வேப்பிலை உடச்சாச்சு. இது போதும்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட கேட்போம் இது போதுமா போதாதான்ட்டு. ஓகே, இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். மாமரமும் வேப்பிலை மரமும் இருக்கிறது எவ்வளோ சுலபமாக இருக்குப்பா. வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, என் கசின்ஸ் வீட்டிலலாம் கிடையாது. அவங்க அங்கேருந்து இங்கே வந்து உடச்சிட்டு போவாங்க இந்த சாமி கும்பிட்ற டைமில். நம்ம வேப்பிலை உடச்சிட்டு வர கேப்பில் பாட்டிங்க பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. ஸோ அதுக்காக சில பொருட்கள்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கீரைத்தண்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆடி மாதத்தில் ரொம்பவே ஃபேமஸ் இந்த கீரைத்தண்டு. பொங்கல் அப்போ எப்படி மஞ்சள் கொத்து வந்து ரொம்ப ஃபேமஸோ, அதே மாதிரி ஆடி மாதத்துல இந்த கீரைத்தண்டு அவ்வளோ ஃபேமஸ். பாட்டிக்கிட்ட கேட்டேன், இதுக்கு ஏன் இந்த கீரைத்தண்டு போடுறீங்க, அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டேன். இதில் வந்து அவ்வளோ விட்டமின் மினரல்ஸ்லாம் இருக்காம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கீரைத்தண்டு எடுத்துக்கலாமா. ஏன்னா இதுக்கு ஒரு பழமொழியே இருக்கா. என்ன பழமொழின்னா, யானை கொளுத்தா வாழைத்தண்டு, மனுஷன் கொழுத்தா கீரைத்தண்டாம். இப்படி ஒரு பழமொழி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் இதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். எதுக்கு இந்த பழமொழி வந்துச்சுன்னா, கீரைத்தண்டில் உங்கள் உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் கம்மி பண்ணக்கூடிய, கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய தன்மை கீரைத்தண்டுக்கு இருக்கான். இனிமேல் யாருனாச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் கீரைத்தண்டை உங்கள் டயட்டில் எடுத்துக்கோங்க. ஆமாம்மா, இப்போ அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேப்பிலை தோரணம் கட்டிகிட்ருக்காங்க. சண்டே மார்னிங் 9 o'clock சாமி கும்பிட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து சாட்டர்டேவே பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ தான் நாளைக்கு ஈஸியாக இருக்கும் சாமி கும்பிட்றதுக்கு. ஒருத்தது வந்தாலே செம்ம ஜாலியாக ஆகிடுவோம் நானும் என் தம்பியும். என் தம்பி என்ன சொல்லுவான்ட்டா, நான்வெஜ் சாப்பிட்ற ஒரே சாமி இந்த சாமி தான் சொல்லுவான்.
அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி லாக்டவுன்றதுனால அவங்க யாராலும் வர முடியல. பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சனில் அம்மா மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மெனு பார்த்திங்கன்னா அசத்தலாக இருக்குங்க. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மேரினேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த ரெசிபிலாம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு தனியாக இன்னொரு வாட்டி வீடியோ எடுத்து போடுறேன் இந்த ரெசிபிலாம். அப்படி இப்படின்ட்டு இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைம் 7 o'clock ஆகிடுச்சு. நைட்டு 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் எனக்கு டைமே கிடச்சிது கேக் ரெடி பண்ணலான்ட்டு. நாளைக்கு தம்பி பர்த்டே, ஸோ சர்ப்ரைஸாக அவனுக்கு கேக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பண்ண போது பார்த்திங்கன்னா சாக்கோ டஃபிள் கேக். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தனியாக ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அவனுக்கு சாக்கோ டஃபிள் கேக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு சர்ப்ரைஸாக வந்து கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டபுள் கேக் கட்டிங் இருக்குது இந்த வருஷம் சாருக்கு. மிட் நைட் 12 o'clock வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு கேக் வாங்கிட்டு அவங்க ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணி கட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் பண்ணுற கேக் வந்து நாளைக்கு சண்டே ஒரு 6 o'clock ஈவினிங் 6 o'clock போல் சாமி கும்பிட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கும் போது கட் பண்ண போகிறேன். குட் மார்னிங். சண்டே வந்தாச்சு. நேற்று நைட்டு கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு ஒரு 1:32 போல் ஆகிடுச்சு. காலைல ஏஞ்சி பார்த்தா அம்மா அதுக்குள்ளே வந்து எல்லாமே கோலம்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. 4:30க்கே ஏஞ்சிட்டாங்க போல் அம்மா. வெளியே வந்து பார்த்தா ஜூன் மழை பெஞ்சிட்ருக்குங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா சில்லு சில்லுன்னு சூப்பராக இருக்குது. அப்படியே மழை நல்லா பெய்யுது. நல்லா பெய்யட்டும். சரி, உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சித்தி வந்து பார்த்திங்கன்னா முருங்கீரையை நல்லா உருவிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கீரை பொரியல் செய்வாங்க. அரிசிலாம் பொடிச்சு போட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ஒன்று இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போது கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அம்மா இப்போ கருவாட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுறாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. காய் கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறமா இது கட் பண்ணி வச்சுருந்த கீரைத்தண்டு, அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா பிரிஞ்சால், முருங்கைக்காய், நிறைய காய் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறாங்க. தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறாங்க. கருவாட்டு குழம்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் போடுறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வடுவம் போட்டுக்கிறாங்க கொஞ்சமாக. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த காரக்குழம்பு வச்சாலும் நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு காரக்குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. கூடவே கருவேப்பிலையும் முழுசாக உரித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் முழு பூண்டு ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுசாக பூண்டு ஆட் பண்ணி. இந்த கூழ், கருவாட்டு குழம்பு, முருங்கீரை இதுதாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா கூழ் கூட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்காது. எனக்கு எப்போவுமே மீன் குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட தான் பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு மீன் குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவீங்களா, சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் பாட்டி வீடு பார்த்திங்கன்னா அது வில்லேஜில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்கும் கூழ் ஊற்றுறது. ஆடி மாதம்லாம் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுவாங்க. மறுவாரம் தான் கூழ் ஊற்றுவாங்க. சாமி வந்து குடம் இறக்கி கூழ் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அப்போ வந்து கூழ் ஊற்றுறதுக்காக அங்கே வருவாங்க. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் கேதரிங் மாதிரி இருக்கும். செம்ம ஜாலியாக இருக்கும். பட் இந்த வாட்டி லாக்டவுன்றதுனால அதெல்லாம் எதுவுமே இல்லை. பேசிகிட்டே இருக்க கேப்பில் வந்து அம்மா தக்காளியும் உப்பும் போட்டு வதக்கிட்டுருக்காங்க. வெங்காயம் தக்காளி வதக்குற அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்காங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, அப்புறமா பார்த்திங்கன்னா கீரைத்தண்டு, வாழைக்காய்,
அதுக்கப்புறமா வந்து இதில் நான் உங்ககிட்ட ஒரு சொல்லாத காய் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். மஞ்சள் பூசணிக்காவும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் பூசணிக்காய் வந்து இப்போ இருக்க கோவிட் சுச்சுவேஷனில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு காய். எதுக்காக பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் வந்து இம்யூனிட்டி சிஸ்டமை ரேஸ் பண்ணுற தன்மை அதுக்கிட்ட இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்க முடியுமோ இந்த சீசனில் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறாங்க. இதுதான் மஞ்சள் பூசணிக்காய். நிறைய பேர் பார்த்தோன்னே என்கிட்ட கேட்பீங்க, ஏன் தோல் எடுக்காமல் ஆட் பண்ணுறாங்கன்ட்டு. இதில் தோல் எடுக்காமல் தான் ஆட் பண்ணணும். தோலோட சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட தோலில் தான் நிறைய ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. தோல் எடுக்காமலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். சொல்கிறேன், என்னடா மொச்சக்கொட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இருங்க இதோ வந்துடுச்சு. நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. மொச்சக்கொட்டி ஆட் பண்ணிடுறாங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற அளவுக்கு தான் உப்பு ஆட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ இது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா இதில் புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கிளந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் காய் வேகிற அளவுக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். வெந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி தண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கிட்டோம். புளி வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை இது கூட ஆட் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல நேற்று, அந்த கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருந்தாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் கருவாட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த குழம்பு காயோட கொஞ்சம் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி 2-3 கேஸ் இருக்காங்க, அவங்களுக்காக எடுத்து வச்சிட்டோம். கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. வாசனை அப்படியே வீடியே தூக்குதுங்க, கம்மன்னு வாசனை அடிக்குது. ஃபைனலி நம்ம சாமி கும்பிட்ற நேரம் வந்தாச்சு. படையெல்லாம் போட்டாங்க. சாமி ரூமில் சாமி கும்பிட மாட்டோம், ஏன்னா நான்வெஜ்லாம் செஞ்சுருக்கிறதுனால ஹாலில் இது மாதிரி ஒரு கார்னரில் பலகையில் நடுவீடு வச்சு படைச்சி சாமி கும்பிடுவோம். அண்ட் இங்கே என்னென்னலாம் படைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பொங்கல் கஞ்சி படைச்சிருக்காங்க. கூழை வந்து 3 பாத்திரத்தில் கலக்கி ஊற்றிருக்காங்க. மேலே தயிரும் வெங்காயமும் நறுக்கி போட்டிருக்காங்க. அடுத்ததாக தையலில் கூழ், கட்டி கூழும், மேலே கருவாட்டு குழம்பும் ப்ளஸ் முருங்கீரை பொரியலும் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, நான் சாமி கும்பிட்டுட்டு ஜாலியாக இந்த கூழை என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீட்டில் வந்து கூழையும் கருவாட்டு குழம்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இந்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Samrita signing off.